பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரத்தின் 7ஆம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஊர்ஜிதமான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம். உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்றைக்கு எந்த தீங்கை பார்த்து நீ பயந்திருக்கிற, எந்த அலையை பார்த்து பயந்திருக்கீங்க, எந்த புயலை பார்த்து பயந்திருக்கீங்க, எந்த படகு நடுக்கடல்ல மாட்டிக்கொள்ளுமோ நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கூட நான் இருக்கல, ஏன் பயப்படுற? நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீஷர்களும் இயேசுவும் படகில் சென்றார்கள். காற்று வந்தது, புயல் வந்தது, ஐயரே மடிந்து போகிறோம் என்று இயேசுவானவரை எழுப்பினார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் பயந்தீர்கள்? ஏன் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போயிடுச்சு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்க கூட இருந்தானா எதுவுமே நம்மளுடைய சூழ்நிலையை காட்டிலும் மிஞ்சி போகாது. அது கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னைக்கு சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதுங்க. காலை எழுந்து கொள்ளும் போது சந்தோஷத்தோடு கர்த்தர் எழுந்து கொள்ள நம்மை ஆண்டவர் தயார் பண்ணுவாராக. இதை காரியத்தை நான் சொல்லும் போது ஒரு தங்கச்சியை பாக்குறேன். ஏதோ நீங்க ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கொண்டிருக்கீங்க, ஏதோ மொபைல்ல கனெக்ஷன்ல ஏதோ மாட்டிக்கொண்டிருக்கீங்க. பயப்படாதீங்க. அந்த தீங்குல இருந்து விடுவிக்க ஒருவரால மட்டும் தான் முடியும். அது இயேசு கிறிஸ்துவனாலதான். உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்துல உண்மையை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்த தவறை பண்ணிட்டேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் இந்த தீங்குக்கும் என்னை விலக்கி காப்புற என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எத்தனோ பேருக்கு லாஸ்டாக்கி நீர் எங்களை தந்திரே உமக்கு நன்றி. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால உமக்கு நன்றி. இந்த நல்ல தேவன் ஆண்டவரே, எங்களுக்காய் வந்தீர், எங்களுக்காய் மரித்தீர், எங்களுக்காய் உயிர்த்தீர், எங்களுக்காய் திரும்ப வரப்போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எந்த தீங்கு வந்தாலும் என் கர்த்தர் எங்களோடு இருக்கிறாவே என்கிற அன்ற அந்த ஊர்ஜிதத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்கிலும் எங்களை விடுவிக்கிற தேவன், சின்ன தீங்கா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. தீங்கை காணாதிருக்க மாட்டோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நாளைக்கு ஸ்கேன் எடுக்கணும், என் நிலைமை என்ன நினைச்சு பயப்படுற ஒரு நபரை பார்க்கிறேன். கர்த்தர் தீங்கிலிருந்து விடுதலை கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீரே எங்களோடு இருங்க, வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.